சகோதரர் ஜெயபால் அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் ஒரு புதிதாக செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அவ்வப்போது வந்து முழுமையான இதோட பங்கெடுத்து எங்களுக்காக செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சிறப்பான நன்றியை மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, உங்களோடு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம் எல்லோருக்கும் என்றும் உள்ளது. எங்கள் எல்லோரையும் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இதே அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆண்டவரே, இந்த இடத்திலே என்னை சாட்சியாக நிறுத்தினீரே அப்பா. இந்த நேரத்தில் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, என்னை போட்டி புகழ்கிறோம். நான் பேசப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, உன் நாமம் மகிமைப்படத்தக்கதாக என்னை எடுத்து நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. நாம் தகப்பனே அப்பா, உன் நாமம் மகிமைப்பட மட்டும் உண்மையல்லாமல் வேறு எந்த வார்த்தையும் என் நாவில் பிறக்காதவரை கர்த்தர் என்னை வழிநடத்துவதாக. ஆமென். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் வீட்டிலே என்றும் அழியா உறவு உண்டு. இறைவன் வாழும் வீட்டிலே மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். இந்த இறைவார்த்தையை நான் பல முறை நான் வாசித்து பார்த்தேன். வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு தலைப்பு கேட்டேன். என்ன தலைப்பு கேட்டாக்கா, இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதா என்னை தத்தெடுத்தார். ஒரு வார்த்தை சொல்லுவோம், இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதா என்னை தத்தெடுத்தார். அதாவது கடவுள் ஒரு மீட்பின் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மீட்பின் திட்டம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லோரும் மாசற்றவர்களாகவும் தூயவராக வாழ வேண்டும் என்பது அவருடைய திருமணம், அவருடைய விருப்பம். இதை எப்போ செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த திட்டத்தை நிறைவேற்றினோடு ஏற்பாடுபடுத்தியிருக்கிறார். இதை எப்படி யாரை வச்சு செய்கிறாருன்னு சொன்னாக்கா, இப்போ நாம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஜினியர் கூப்பிடுறோம், இல்லை ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு நம்ம ஒரு கார் மெக்கானிக் கூப்பிட்டு கார் பண்ணோம்னா அவர் ஒரு திட்டத்தை எடுத்துக்கணும், அவருக்கு அதை வச்சு நான் செய்கிறோம். அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது ஏன் செய்கிறாருன்னு சொன்னாக்கா, அவரை புகழ்ந்து பாடுவதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை துதிப்பதற்காக அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவர் நல்ல ஆமென். படைப்பு
அவர்கள் அவ்வப்போது வந்து